இப்போ ஒரு நடிகையோட வீடியோ வந்துச்சு. அதனால நல்லா இருக்கிறவங்க நான் பார்க்கல அந்த வீடியோ. நல்லா இருக்கிறவங்களோட பேருமே கெட்டு போச்சு. ஓ அவங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு, அவங்க வேஷம் கலைஞ்சு போச்சு, உன் வீடியோ எப்போ வரும் அப்படின்னு பகிரங்கமாக கமெண்ட் பண்ணுற ரேஞ்செல்லாம் இருந்துச்சு. யாரோ ஒருத்தி பண்ணதுக்காக நம்மளையும் சேர்த்து போட்டு இவ்வளோ படாத படுத்துறது ரொம்ப கஷ்டம். இதனால அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்களான்னா ஒரு டைரக்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறான் அப்படின்னா என்னால் முடியாது கேட்குறாரு, என்னால் முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அது மறைமுகமாக வா ஆஃபீஸ் வா லொஸ்க்குன்னு கூப்பிட்றேன். நல்லா பச்சையாக தெரியுது. 24 hours நான் ஸ்டாப்பாக கால் வருது. என்னால் முடியாது அப்படின்னு சார் இப்படி தொல்லை பண்ணாதீங்க, கூட ஆள் இருக்காங்க, பொய் சொல்கிறடி, ஏமாத்துறடி, வாங்க போங்க மேடம்னு கூப்பிட்டாங்க. இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறாங்க. மாதத்தில் ஒரு 3 கால் 4 காலாவது வரும், வரியா என்ன ரேட்டு உனக்கு அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு கமெண்ட்டை படிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு வலி இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக வலிக்கும். ஆனால் அது கடந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு 1/2 hour ஆகுது அதுலேருந்து வெளில வர்றதுக்கு. என்னடா எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு பேசுகிறவங்களுக்கு நம்ம வலி என்ன தெரிய போகுது? மற்றவங்களுக்காக தான் இப்போ எல்லாருமே வாழ்கிற மாதிரி இருக்குது. கேட்டால் சொசைட்டினா யார்? சாரீ கட்டினா ஆன்டி ஆயிடுறோம், மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் ஐட்டம் ஆயிடுறோம். ஒர்க்கு முடிகிற வரைக்கும் தான் பேச்சு எல்லாமே தரமாக இருக்குது. அப்புறம் தரமான சம்பவம்லாம் இருக்குது. இல்லை, இந்த பண பிரச்சனையால் மனநிலை பாதிக்கப்பட்ட அளவுக்கு போகிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கொடுமை இல்லையா? ஆமாம், பசின்னு ஒன்று இருக்குல்ல, வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல. சாப்பிட்லன்னா எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பீங்க? நான் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேளை சாப்பாடுங்கிறது எனக்கு கிடையாது. வீட்டில் எப்படியோ 3 வேளை 4 வேளை சாப்பிட்டக்குள்ள வந்துட்டு ஒரு வேளை சாப்பாடு, அதுவும் பகலில் சாப்பிட்டா தூங்க முடியாது, நைட்டில் சாப்பிட்டு தூங்கின காலங்கள்லாம் உண்டு. பக்கத்து வீட்டு மாமா, தூரத்து மாமா, அந்த போகிற வழியெல்லாம் மாமா கிட்ட போ, இப்படி இந்த பிள்ளைங்களை பழகிறதே தப்பு. ஒருத்தவங்களை தெரியாத ஒருத்தவங்களை போய் அங்கிள்னு சொல்லு, மாமான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறது தப்பு. இதை தாண்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாலிமரில் வந்ததுக்கப்புறம் வெரி ஃபேமஸ் ஆகிட்டீங்க. ஐயோ அதையே இப்போ கிளறீங்க. சரி, யார் இந்த தஸ்மிகா? அவங்களுக்கு வந்து சினிமா பேக்ரவுண்ட் இருக்குதா? ஃபேமிலியில் யாரும் சினிமாவில் இருக்காங்களா? இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு. அதாவது நான் ஆளாக அந்த சினிமாவுக்குள்ளே இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ இஷ்யூ. யாராவது இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஒரு வாரிசாக வந்து இருக்கவங்களுக்கு இவ்வளோ இஷ்யூ இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ இஷ்யூ, இவ்வளோ ஸ்ட்ரகிள் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ நெப்போட்டிசத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? புரியல. அந்த நெப்போட்டிசம் வாரிசு இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். அப்படி சொல்லலை, அப்படி இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்ற. ஏன்னா எதையுமே ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறதுக்கும், இல்லை அவங்க மேலே உள்ள பயத்தினால நம்ம ஒரு சேஃபாக ட்ராவல் ஆகிறதுக்கும் அந்த மாதிரி யோசிக்கிறேன். அதாவது இந்த சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற பெண்களுக்கும் சினிமா பேக்ரவுண்டே இல்லாத சுயம்பாக வர்ற பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்க 2 பேருமே என்ன ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க சினிமாவில், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எனக்கு 2 பேருமே ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு பிரித்து பேச தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வாரிசு வழியாக வந்த ஒரு செலிப்ரிட்டி கூட எனக்கு லிங்க் இல்லை. பட் அவங்க பேசுனதும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, மீடியா முன்னாடி பேசுனதை வச்சு பார்க்க போனால் அவங்களுக்கும் ஸ்ட்ரகிள் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்காதோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் விடுங்க, பசி கொடுமை லொஸ்க்கு இதெல்லாம் வறுமை இதெல்லாம் தாண்டி நம்ம ஃபேமிலியில் நம்ம கூட பிறந்தவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள ஃபேஸ் பண்ணுறது தான் இங்கே பெருசாக இருக்குது. அம்மா அப்பாவோட புரிதலை தாண்டி இந்த கூட பிறந்தவங்கள புரிய வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அது தேவையா அப்படின்னு பார்த்தா ஒரு கை உடஞ்சி போன மாதிரி ஆகிடுது. ஃப்யூச்சரில் வந்து கூட பிறந்தவங்க இல்லை அப்படிங்கிறப்ப அது ஒரு மாதிரி சுற்றி உள்ளவங்க இன்னும் சீன்றதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. அதனால் நான் ஃபீல் பண்ணுறேன், என்னடா ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஆட்களை நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கோமே அப்படின்னு. இல்லை, உங்களோட வலியும் வேதனையும் நீங்கள் பேசும்போது கீழே அசால்ட்டாக வந்து கமெண்டில் ரொம்ப ஓவராக பண்ணாதடி அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்குறீங்களா? அதை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தோணும்? சரி, இதையும் கடந்து போகலாம், இது ஒரு சாதாரண வேலை வெட்டி இல்லாத பண்ணுற விஷயமா தோணுமா? அதை உங்களை அஃபெக்ட் பண்ணுறீங்க? அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கமெண்ட் படிச்சிருக்கீங்களா? இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு கமெண்ட்டை படிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு வலி இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக வலிக்கும். ஆனால் அது கடந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு 1/2 hour ஆகுது அதுலேருந்து வெளில வர்றதுக்கு. என்னடா அப்படி பேசுகிறாங்க, அதுக்கு போய் ரிப்ளை பண்ணலாமா? இல்லை வேண்டாம், அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் சும்மா இல்லை, நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு கடந்து போனாலுமே எனக்கு வலிக்கும். என்னடா எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு பேசுகிறவங்களுக்கு நம்ம வலி என்ன தெரிய போகுது அப்படின்ற ஒரு புரிதலோடு கடந்து போயிட்டுருக்கேன். நான் நீங்கள் கொடுத்த ஒரு பேட்டில் எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
நான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நமக்கு சினிமா வாய்ப்புகள் வந்து ரெகுலராக வரல, ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் வரல. அப்படிங்கிறப்போ உங்கள் வீட்டிலே சொல்கிறாங்க இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொந்தக்காரன் நம்மளை என்ன சொல்லுவானோ, சினிமான்ட்டு போனா ஆனால் பாரு பெரிய அளவில் நாங்கள் இது அன்னைக்கே நாங்கள் சொன்னோம் அவகிட்ட, அந்த ஒரு பேச்சு தான் என்னை ரொம்ப பாதிச்சுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே. இப்போ நமக்காக வாழ்றதை விட்டு யாரோ ஒருத்தருக்காக வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோமான்னு கேட்குறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களை மட்டும் இல்லை, உங்களை மாதிரி நிறைய லட்சக்கணக்கான பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம். மற்றவங்களுக்காக தான் இப்போ எல்லாருமே வாழ்கிற மாதிரி இருக்குது. கேட்டால் சொசைட்டினா யார்? நம்மளும் அதுக்குள்ளே தான் இருக்கோம். ஆனால் மற்றவங்களுக்காக மட்டும் தான் ட்ரெஸ் பண்ணுறோம், மற்றவங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். ஒரு சாரீ கட்டினா ஆன்ட்டி ஆயிடுறோம், மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் ஐட்டம் ஆயிடுறோம். என்ன சொல்கிறேனே தெரியல எங்களுக்கு. எதை மூடி மறைச்சாலும் அது சின்ன குழந்தைங்கள வரைக்குமே சீண்டல் தூண்டல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன மாதிரி வாழ்ந்தாலும் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் இப்படி கான்ட்ரவர்ஷியலாக எல்லாத்திட்டையுமே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அடிக்கும் போது தான் ஒரு மனுஷனுக்கு வந்து வெளில வரணும்னு தோணும். அழுதுகிட்டு இருக்கலாம், அது வரைக்கும் புலம்பிகிட்டு இருக்கலாம், யார்கிட்டயே போய் என்னென்னவோ சொல்லிகிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அந்த விஷயத்தை உள்ளே என்னமோ வச்சுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப தான் நம்ம அதை வந்து வெளியில் கக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறைய விஷயத்த கடந்து போயிட்டுருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. இல்லை, நீங்கள் சினிமாங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்காக உள்ளே வந்தீங்களா, இல்லைன்னா அது உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பேஷன், ஒரு கனவு அந்த மாதிரியா? காசுன்ற மைண்ட் செட்டே எனக்கு கிடையாது. பணம் சம்பாதிக்கணுன்ற மைண்ட் செட்டே இங்கே கிடையாது. அப்படி பணம் சம்பாதிக்கணும்னு மைண்ட் செட் வந்திருந்தால் என் பாதை மாறி இருக்கும். எனக்கு பணம் இங்கே பெருசாக தெரியல. சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட இது ஒரு பெரிய கனவுன்னு சொல்லலாம், பெரிய ட்ரீம். ஸோ இதுக்குள்ளே கடைசி வரைக்கும் இருந்துடணுன்றதான் என்னோட ஆசை. அது கஷ்டமோ நஷ்டமோ கடைசி வரைக்கும் இருந்துடணும் அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் இருந்துடணும்னு நினைக்கிற என்னையவே ஐயோ போதும் விட்டா போதும் ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க உள்ளே இருக்கவங்க. அப்படி யார் என்ன சம்பவம் பண்ணாங்க? சம்பவம் நிறைய நடக்குது. கமெண்டர்ஸ்க்கெல்லாம் என்ன தெரியும், இதை பார்த்து கூட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்து உத்தமி மாதிரி பேசுகிறா பாரு அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. சொல்ல வாய்ப்பெல்லாம் இல்லை, சொல்லுவாங்க. நான் ஃபேஸ் பண்ணது எப்படின்னா, நிறைய இடத்துல பேமெண்ட் வந்துட்டு ஏமாற்றிருக்காங்க. அது வேறு விஷயம். அது இன்னமும் நிறைய இடத்துல வராது இருக்கும். நான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஒர்க்கையும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, இதுக்கும் டூப் போட்டு பண்ணுங்கள், இதுக்கும் பண்ணுங்கள், ஆக்சுவலாக இது ஒரு சின்ன ரோல் தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வேலையை தாண்டி அடுத்த கேரக்டருக்கும் நம்ம நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்கிக்கலானாலும் நம்ம பேமெண்ட்டே ஏமாற்றும் போது எப்படி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுப்பாங்க? ஒர்க்கு முடிகிற வரைக்கும் தான் எல்லாருமே, ஒர்க்கு முடிகிற வரைக்கும் தான் பேச்சு எல்லாமே தரமாக இருக்குது. அப்புறம் தரமான சம்பவம்லாம் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன இந்த பேமெண்ட் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரீசெண்ட் டேஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீ தெரியும்ல? ஆமாம். அவர் இதே தான், அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ரேஞ்சுக்கு போய் அவர் எல்லாருமே பேசி ஒரு ட்ரெண்டிங் லெவலில் வந்து நின்னார் இல்லையா? அவருக்கு பிஹைண்ட் த ரீசன் என்னன்னு பார்க்கும்போது இதே மாதிரி தான் அவரு சொல்லியிருந்தார். ஒரு பெரிய கம்பெனியில் நான் படம் கமிட் ஆனேன், அவங்க வந்து எனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க, அந்த மன உளைச்சல். இன்னொன்று, அவர் ஒரு முன்னணி நடிகர் வந்து அவருக்கு தம்பியை ஒரு படத்தில் போடுறதுக்காக கேட்டிருந்தாங்க. அந்த டான் படனே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தில் இந்த பையனை ஏன் போட்டிங்க, இவனை தூக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி பொறாமை, ஒரு பெரிய நடிகர் போட்டி பொறாமைன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய நிறுவனம் எனக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க, அதனால ஒரு நடிகன், ஒரு நல்ல நடிகனாக வரக்கூடிய ஆள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ரேஞ்சுக்கு போய் நம்மலாம் பார்த்தோம் இல்லையா? நீங்கள் சொல்கிறது அதிர்ச்சியாக இருக்குது. ஆமாம், எங்கே ஒர்க் பண்ணாலுமே இந்த பேமெண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது, ஒரு சில இடங்களில் இருக்குது. ஆனால் அந்த பேமெண்ட்டை கேட்கும்போது நம்ம பெரிய விரோதியாகவே மாறிடுறோம், எளிமையாக தெரியுது அவங்களுக்கு. நம்ம இதை வச்சு தான் சாப்பிட்றோம், இதை வச்சு தான் அடுத்து நமக்கு இது இருக்குன்னு. இதில் போய் நம்ம ஏதாவது போஸ்ட்டு போட்டாலோ ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக சொன்னாலோ சரி போனால் போட்டு போது விட்டுட்டு போ. 6 மாதம் ஒர்க் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஷூட்டு, இதை வாங்கி தான் நம்ம அடுத்த வேலைன்ட்டு இருப்போம். ஆனால் இதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுவும் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போனால் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? அதை நம்பி தானே இருக்கும். இதுக்குள்ளே நம்ம விருப்பப்பட்ட வேலைக்கு வந்துட்டு வீட்டில் பணம் கொடுன்னு போய் சும்மா கேட்டுட்டு இருந்தா, இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லி அப்படின்னு எத்தனை ஆர்டிஸ்ட்டை கேட்பாங்க. ஒரு ஒர்க் பண்ணதுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளோ அழுகிறாங்க? அப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு பேமெண்ட் இல்லைன்னா அந்த ஒர்க்கை ஏன் அவங்க பண்ணுறாங்க? என்னோடய கொஸ்டின் இதுதான். எந்த ஒர்க்காக இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கையில் கொடுத்து தானே ஆகணும். அது இப்போ பண்ணுறதில்ல. அதனாலவே பாதி பேர் பார்த்துட்டிங்கன்னா பசி பட்டினி இந்த ஃபீல்டை விட்டு போய் எதோ போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு அதை ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இந்த படத்தில் நடித்தவங்களா இப்படி இருக்காங்க, இந்த படத்தில் நடித்தவங்க எப்படி ஆகிட்டாங்க, இந்த வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ ட்ரோல் வருது. காரணம் என்ன? நம்மளோட ஒர்க்கில் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ள ஆட்களையே நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியல, ஒத்துமை இல்லை, இவ்வளோ போட்டி போடாமல் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது?
இல்லை, இந்த பண பிரச்சனையால மனநிலை பாதிக்கப்பட்ட அளவுக்கு போகிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கொடுமை இல்லையா? ஆமாம், பசின்னு ஒன்று இருக்குல்ல, வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல. சாப்பிட்லன்னா எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பீங்க? நான் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேளை சாப்பாடுங்கிறது எனக்கு கிடையாது. வீட்டில் எப்படியோ 3 வேளை 4 வேளை சாப்பிட்ட புள்ள வந்துட்டு ஒரு வேளை சாப்பாடு, அதுவும் பகலில் சாப்பிட்டா தூங்க முடியாது, நைட்டில் சாப்பிட்டு தூங்கின காலங்கள்லாம் உண்டு. நைட்டு சாப்பிட்டு கரெக்டாக 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எப்படா விடியும் அப்படின்ற மாதிரி, எப்படா பொழுது போகும் அப்படின்னு அந்த ஒரு வயிறு படுத்துகிற பாடு தான் பல பேரோட தப்பான வழியே. தப்பான வழிக்கு போக வேண்டாம், எப்படியும் சமாளிச்சிடலாங்கிறவங்களுக்கு மாதத்தில் ஏதாவது ஒரு ஷூட்டு 2 ஷூட்டு வந்துட்டால் கூட பரவாயில்ல. அது கூட இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சூசைட் ரேஞ்சுக்கு போயிடும். இப்போது 10 பேரில் வந்து 10 நடிகை வந்து 10 பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க சினிமாவுக்கு அப்படின்னா அதில் மேக்ஸிமம் ஒரு 3-4 பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் அந்த வாய்ப்பை பெறுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? பட் அந்த 4 பெண்களால் அந்த மீதி இருக்கிற 6 பெண்களும் சேர்த்தானே பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக. இப்போ ஒரு நடிகையோட வீடியோ வந்துச்சு, அதனால நல்லா நல்லா இருக்கிறவங்க, நான் பார்க்கல அந்த வீடியோ, நல்லா இருக்கிறவங்களோட பேருமே கெட்டு போச்சு. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு, அவங்க வேஷம் கலைஞ்சு போச்சு, வீடியோ எப்போ வரும் அப்படின்னு பகிரங்கமாக கமெண்ட் பண்ணுற ரேஞ்செல்லாம் இருந்துச்சு. அது அந்த பொண்ணு மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, வெளியிட்டவங்க மேலேயும் யார் என்னன்னு தர முடியாது. அப்படி தப்பு அப்படின்னா அந்த பொண்ணு அது யார் வெளியிட்டாங்கன்ற விஷயத்த சொல்லியிருந்திருக்கலாம். பட் இவ்வளோ பேருக்கு மத்தியில் தலை குனிஞ்சு அந்த பொண்ணு நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னே தெரியல அங்கே. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தி பண்ணதுக்காக நம்மளையும் சேர்த்து போட்டு இவ்வளோ படுத்துறது ரொம்ப கஷ்டம். இதனால அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்களான்னா அப்படியெல்லாம் கிடையாது. கமெண்டர்ஸ் அந்த மாதிரி வந்து பேசுகிறது தரக்குறைவா, உள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவங்க அந்த 5 நிமிஷம் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இப்படி கடந்து போகிறதுல என்னத்தை கக்கி வைக்கணுமோ கக்கி வச்சுட்டு போகிறது மோசம். நீங்கள் சந்தித்த கொடூரமான இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி பாலியல் ஹராஸ்மெண்ட் விஷயங்கள்லாம் என்னென்ன ஏதாவது இருக்குது அவங்க வாழ்க்கையில்? அது உங்களை எந்த அளவு பாதிச்சிருக்கு? எல்லாரும் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நானும் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் எனக்கு மனசுக்குள்ளே வச்சுக்க முடியல. ஏன்னா ஒரு விஷயம் ஆடுறதுக்குள்ளே ஒரு விஷயம் வந்துக்கிட்டு அப்படியே கண்டினியூஸாக போட்டு என்னை படுத்திகிட்டு இருந்ததுனால எல்லா மீடியாலையும் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரும் கடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நானும் கடந்திருப்பேன். ஆனால் 1 இயர்க்குள்ளே அவ்வளோ சம்பவம் அப்படின்னு நினைக்கும் போது என்னால் முடியல. ஒரு டைரக்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறான் அப்படின்னா என்னால் முடியாது, கேட்குறாரு, என்னால் முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அது மறைமுகமாக வா ஆஃபீஸ் வா லொஸ்க்குன்னு கூப்பிட்றேன், நல்லா பச்சையாக தெரியுது. 24 hours நான் ஸ்டாப்பாக கால் வருது. என்னால் முடியாது அப்படின்னு, சார் இப்படி தொல்லை பண்ணாதீங்க, கூட ஆள் இருக்காங்க, பொய் சொல்கிறடி, ஏமாத்துறடி, வாங்க போங்க மேடம்னு கூப்பிட்டாங்க, இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் நான் நேராக வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் பேசிட்டு வர்றேன். இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னு வார்ன் பண்ணி விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் போயாச்சு. வார்ன் பண்ணி விட்டதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அன்றைக்கி நைட்டே எல்லாருக்கிட்டையும் நம்பர் கொடுத்தாச்சு. மாதத்தில் ஒரு 3 கால் 4 காலாவது வரும், வர்றியா, என்ன ரேட்டு உனக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து எவ்வளோ கீழ்த்தரமான வேலை பாருங்களேன். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறாரு, வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார். அவர் இவ்வளோ கீழ்த்தரமான விஷயத்த செய்யும்போது எனக்கு என்ன மாதிரியான மனுஷனுங்க மனநிலைங்க இதெல்லாம். ஒரு நாளில் அவர் சேட்டை பண்ணார், ஒரு நாளில் வார்ன் பண்ணி காதும் வச்ச மாதிரி முடிச்சாச்சு. இந்த மீடியா வரைக்கும் வந்து ஒருத்தவங்களை போட்டு பொழக்கணும் அப்படின்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. ஆனால் அவர் பண்ண வேலை, அந்த 1 இயர் கொடுத்த பிரச்சனை க்ரைம் வரைக்கும் போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு இருந்தாலும் இன்றைக்கும் வலிக்குது எனக்கு. ஏன்னா ஒன்று முடியறதுக்குள்ளே ஒன்று இது யார் பண்ணுறானே தெரியல. கடைசியில் பார்த்தா எல்லாம் ஒரே ஊருக்காரவங்க தப்பு பண்ணுறாங்க, அதை சரியாக பண்ண தெரியல யாருக்கும். ஆவேசத்தில் பண்ணிடுறாங்க இல்லையா? பண்ணிடுறாங்க. இப்போ சினிமாவையும் தாண்டி உங்களுக்கு உங்கள் சொந்தக்கார நட்பு வட்டத்துக்குள்ளேயே நிறைய ஹராஸ்மெண்ட் நடந்ததாக கூட பேட்டி கொடுத்துருந்தீங்களே, அது எந்த அளவு உங்களை இன்ன வரைக்கும் பாதிச்சிருங்களா? இல்லை, இப்போ ஒரு சினிமா ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நடிக்கிறீங்க, இல்லைனா வந்துடுறீங்க, அது அங்கேயே முடிஞ்சு போச்சு இல்லையா? பட் உங்கள் உறவு முறை ரிலேஷன்ஷிப்பில் நாளைக்கு அவரை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாதிப்பு உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கும் இல்லையா? அந்த ஏதோ சின்ன வயசுல உங்களுக்கு நிறைய ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. அது உறவுன்னு சொல்லிக்கிறது இல்லை. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பக்கத்து வீட்டு மாமா, தூரத்து மாமா, அந்த போகிற வழியெல்லாம் மாமா கிட்ட போ, இப்படி இந்த பிள்ளைங்களை பழகிறதே தப்பு. ஒருத்தவங்களை தெரியாத ஒருத்தவங்களை போய் அங்கிள்னு சொல்லு, மாமான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறது தப்பு. இதை தாண்டி ஒரு பொம்பளை பிள்ளை, அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், அப்படி அவங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டுக்கு வெளியில் முகம் தெரியாத ஒரு ஆட்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறதே தப்புங்க, தப்பு. அது யாராக இருக்கட்டும், பொம்பளைங்க இருக்க வீட்டுக்கு முகம் தெரியாத ஆட்களை நடுவீடு வரைக்கும் இன்வைட் பண்ணுறதே தப்பு. அப்படி இன்வைட் பண்ணி வச்சு என்னோடய ஃப்ரெண்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா அது ரோட்டோடு நிறுத்திக்கணும்.
வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து பேசாமல் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க பிள்ளையும் இழுத்து இதான் மாமா இதான் அத்தை எதுக்கு அப்படி காமிச்சு கொடுக்கணும். அதனால அவங்க வந்து விடுறது கிடையாது. ரோட்டில் போகும்போது மிரட்டுறது, தூக்கி சுற்றுறது, குழந்தைய அங்கேருந்து போயிட்டு ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது. இந்த சின்ன குழந்தைங்கள ட்ரெஸ் அவுத்துட்டு விளையாடுவாங்க தெரியுமா, அந்த புள்ள அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு நடந்து போகும் பாருங்கள். இதெல்லாம் எனக்கு மட்டும் நடக்கலை, எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குழந்தைய பொம்பளை பிள்ளைங்க பெற்றிங்க அப்படின்னா பிறந்ததுலேருந்து அக்கறையாக இருக்கணும் பெற்றவங்க. அதை நான் சொல்கிறது. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். எங்கள் தம்பி பிறந்ததுனால நான் எங்கள் பாட்டி வீட்டில் வளர்க்கப்பட்டேன். அதனால் என்னென்னா எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க. என்னை வந்து அந்த அளவுக்குலாம் எனக்கு சீண்டல் தூண்டல் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணது என் பாட்டி மட்டும்தான். இன்றைக்கி வந்து என் தாய்மாமா சொல்லிக்கலாம், இல்லை இந்த வேலைக்கு போனதுனால எல்லாம் என்னை கேட்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு என் தாய்மாமா சொல்லலாம். என் தாய்மாமா ஒய்ஃபு சொல்லலாம், ஏன் இவங்களெல்லாம் இங்கே பேசணும் அப்படின்ட்டு இருக்குது. எப்போவோ நடந்த இஷ்யூவில் இந்த பிள்ளை இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே ஒரு கட்டமைப்புகளை உண்டாக்குறது. அப்புறம் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கோம், கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும். வீட்டுக்குள்ளேயே பல கதை இருக்குது. உறவினர்களே பெரிய விஷமாக மாறிட்டாங்க எனக்கு. இப்படி விஷமாக மாறினவங்களுக்கு மத்தியில் நமக்கு ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலுமே தனக்குன்னு ஒருத்தவங்க வர்ற வரைக்கும் மட்டும்தான் உண்மையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்கள சார்ந்து தான் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த உறவுகளுமே நம்ப முடியல. அம்மா, அப்பா, பாட்டி இவங்கள தவிர யாருமே எனக்கு நம்பிக்கையாக இல்லை. இல்லை, நீங்கள் இப்போ சினிமாவுக்குள்ளே வரேன்னு சொன்னதுப்போ உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவு சப்போர்ட் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு பயம் இருந்துச்சு. அம்மா அப்பா ஃபஸ்ட்டு பயம் இருந்துச்சு. இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி பயம் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து பர்மிஷன் கேட்டு தொங்கிக்கிட்டு நிற்கலை. இது என்னோடய ஆசை, இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நம்பிக்கையான ஆள் ஒருத்தர் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து கூப்பிட்டதுனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. மலையாள டைரக்டர் கரிவலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். வினு ராகவன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் மூலமாக தான் இங்கே வந்தேன். அவரும் ஒரு மலையாள டைரக்டர், அவரும் ஒரு மனுஷன்தான். பட் எந்த ஒரு தருணத்துலேயும் இதுக்காக இதை செய்யணும் என்னை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்னைய வரைக்கும் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து ஒரு அப்பா எப்படி பார்த்துப்பாங்க ஒரு குழந்தைய, அப்பா ஸ்தானம்னு அவரை சொல்ல முடியாது, ஒரு அப்பா எப்படி குழந்தைய பார்த்துப்பாங்க, ஒரு கேரிங் இருக்கும் இல்லையா, அந்த கேரிங் அவர்கிட்ட இருக்குது, இன்னைய வரைக்கும் இருக்குது. ஒரு வழிகாட்டுதலில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போதும் அவர் காதுகிட்ட நான் வந்து சொல்லாமலாம் இல்லை. ஒவ்வொரு இன்டர்வியூவும் அவரும் பார்த்துட்டு தான் இருக்கார். அதில் எந்த சரி தப்பு எது இருந்தாலும் என்னை திருத்திக்க சொல்லி அவர் சொல்லிட்டு தான் இருக்கார். நான் எதுவும் தப்பாக பேசலைன்றது அவரோட கருத்து.